இந்த காலவேளையிலே நாம் வாசிக்க தெரிந்து கொண்டப்பட்ட இந்த வேத பகுதியில எரேமியாவுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அல்லேலூயா. என் தேவனால் எல்லாம் ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வலது கரத்தை ஊத்தி சொல்லுங்க, என் இயேசுவாலே எல்லாம் ஆகும். ஆமென். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தெய்வம். இந்த வார்த்தை எரேமியாவுக்கு வருகிற சூழ்நிலை ஒரு நெருக்கமான நேரம். சிறைச்சாலைகளுக்குள்ளே எரேமியா அடைபட்டிருக்கிறான். சிறைச்சாலைக்குள்ளே அவன் கட்டப்பட்டிருக்கிறான். கிறிஸ்துவுக்கு முன் 587 எரேமியா தீர்க்கதரிசி சிதேக்கியா ராஜா ஆட்சி செய்யும் தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்தும் பொழுது இதை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் இந்த எரேமியாவை சிறைச்சாலைக்குள்ளே தள்ளுகிறான். அப்ப சிறைச்சாலைக்குள்ளே இருந்துதான் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை செய்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கை அடைக்கப்பட்டதை போல இருக்கலாம். நான் இப்படிப்பட்ட ஒரு சிறை போல இருக்குது என் வாழ்க்கை, நான் இதுல இருந்து எப்படி வெளியே வர முடியும், இதெல்லாம் தீண்டாதானே நடக்கும் அப்படின்ற ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆண்டவருக்கு உங்கள் தடைகள் ஒரு பொருட்டு அல்ல. ஆண்டவருக்கு உங்கள் அடைப்புகள் ஒரு பொருட்டு அல்ல. ஆண்டவருக்கு நீங்கள் இருக்கும் இடம் ஒரு பொருட்டு அல்ல. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. நீங்கள் தடைகளை வைத்துக் கொண்டு இது எப்படி நடக்கும் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டு இருக்க கூடாது. தடைகள் மத்தியிலும் ஆண்டவர் கிரியை செய்வார். ஆமென். இந்த வார்த்தை சிறைச்சாலைக்குள்ளிருந்து எரேமியாவுக்கு புறப்பட்டு வருகிறது. இதை விட ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் இந்த இடத்துல செஞ்சார். சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறான். சிறைச்சாலைக்குள்ள இருந்தே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கல்தேர் பட்டணத்திலே ஒரு இடத்தை விலைக்கு வாங்க அப்படின்றார். ஆமென். எங்க இருக்கும்போது? சிறைச்சாலைக்குள்ள. நீங்க பிரச்சனையில போராட்டத்தில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து, எப்பா இந்த இடத்த வாங்கிக்கணும், எப்படி இருக்கும்? கம்முன்னு போயிடு, ஆல்ரெடி நான் காண்டில் இருக்கிறேன், நீ வேற என்ன வெறுப்பேத்தாத அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா இவன் சிறைச்சாலைக்குள்ள இருக்கும் பொழுது எரேமியா கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, நீ உன் பெரியப்பா மகனை வர சொல்லு. வர சொல்லி என்ன பண்ணு, கல்தேர் இடத்துல ஒரு பத்திரத்தை விலைக்கு வாங்கு, ஒரு இடத்தை விலைக்கு வாங்கு என்று சொல்லி ஆண்டவர் அவனிடத்துல வார்த்தையை கொடுக்கிறார். இது அதிகாரத்திலே 7வது வசனம். சொன்னபடியே அவன் வரான், அவன் எல்லா வச்சும் கொடுக்குறான். கர்த்தருடைய வார்த்தை என்பதை அறிந்து இவர் சொன்ன உடனே அந்த ஆள் உள்ள வருது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, ஒரு இக்கட்டான நிலைமையில எரேமியா இருந்துகிட்டு இருக்கிறான். இவர் தீர்க்கதரிசனம் சொன்ன உடனே அவன் ஏத்துக்கல, அவனை சிறைச்சாலையில போட்டாங்க. எதோ நடக்காதுன்னு நினைச்ச ஒரு சூழ்நிலை. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொன்னபடியே அவன் பெரிய தகப்பனுடைய மகன் உள்ள வரான். உள்ள விழுந்தப்பா இதை நீ தான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, இதுல பிரச்சனை என்னன்னா, இவன் இருக்கிற இடம் கல்தேர் பட்டணம். இங்க ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த யுத்தத்துல இடத்தை வாங்கினா இவன் கையில இருக்குமா என்னன்னு தெரியாது இல்லையா? இப்போ உங்ககிட்ட ஒரு 10 கோடி ரூபாய் கொடுத்து லெபனான்ல போய் இடம் வாங்க என்ன பண்ணுவீங்க? லெபனான்ல போய் இடம் வாங்குங்க, ஏன் வாங்க மாட்டீங்க? அவனே செத்துக்கிட்டு எங்க யுத்தம் நடக்குது, அவன் குண்டை போடுவான்னு தெரியல, என்ன போய் அங்க போக சொல்றாரு அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அததான் இங்க நடக்குது. ஆண்டவர் சொல்ல எரேமியாப்பா நீ கல்தேர் பட்டணத்துல இடத்தை வாங்குன்றார். அங்க யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. இவன் சிறைச்சாலையில இருக்கிறான். இவன் வாங்கினா அது ஆள் வேணா தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்ல நீ அங்கதான் வாங்கணும் அப்படின்றார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜெபத்தை தான் இங்கு எரேமியா ஏறெடுக்கிறார் 17ஆம் வசனத்துல. ஆமென். சொன்ன உடனே ஒரு ஜெபத்தை எடுக்கிறான். இது என்னுடைய சூழ்நிலைக்கு தெரியாத ஆண்டவரே, ஆனா உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் கிடையாது. ஆமென். நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியில தான் கர்த்தருடைய பலத்த கரத்தை பார்க்க முடியும். அப்பதான் ஆண்டவருடைய ஓங்கிய புயத்தை பார்க்க முடியும். அப்பதான் கர்த்தருடைய வல்லமையை நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு பிரச்சனை வரணுமான்னு கேட்காதீங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தருடைய கிரியைகளை நம்மளால பார்க்க முடியும் இல்லையா? ஒரு சில என்ன அப்படிதான் போகுது, அதுக்குன்னு பிரச்சனை வரணுமா என் வாழ்க்கையில அவர் கரத்தை பார்க்கணும்னா? அப்படி கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப நம்ம
வாழ்க்கை ரொம்ப கேஷுவலா இருந்துச்சுன்னா அது ஜென்ரலா நம்ம அதை மேற்கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனா பிரச்சனைன்னு வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது, நெருக்கன் வரும்பொழுது, அங்கதான் அவருடைய பலத்த கரத்தை பார்க்க முடியும். அங்கதான் அவர் ஓங்கிய புயத்தை பார்க்க முடியும். இவன் சிறைச்சாலையில அடைக்கப்பட்ட நிலைமையில இருந்து கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ போய் கல்தேர் பட்டத்தில் இடத்தை வாங்குன்றார் ஆண்டவர். அவன் வர வைக்கிறான், சிறைச்சாலைக்குள்ள வரான். அங்க பத்திரப்பதிவு எங்க நடக்குது? சிறைச்சாலை பத்திரப்பதிவு நடக்குது. அவன் எல்லாரும் கூட்டிட்டு வரான், பத்திரப்பதிவு நடக்குது, சைன் போடுறான். சிறைச்சாலை இருக்கிறவனே அதுக்கு என்ன பண்றான்? சாட்சி கூப்பிட்டுக்கிறான், யூத சாட்சி கூப்பிட்டுக்கிறான். சாட்சி முடிஞ்சு அந்த பத்திரப்பதிவு மேல வருது. எரேமியா பேர்ல பத்திரப்பதிவு நடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இவன் ஆள போறது கிடையாது. இங்க நடக்கிற சூழ்நிலை என்னன்னா, ஒரு அடைக்கப்பட்ட கதவு, வெளியே வந்தா போதுனுக்கு நிலைமை. ஆனா கர்த்தர் சொல்றார், நீ அந்த இடத்துல இடத்தை வாங்கணும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அதை அங்க மேற்கொள்றான், அந்த காரியம் நடக்குது. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கப்புறம் தான் எரேமியா ஜெபம் உள்ள வருது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப எல்லாவற்றிலும் பாருங்க, இதெல்லாவற்றையும் முடிச்சிட்டு எரேமியா 25வது வசனத்துல வாசிக்கிறோம். நகரம் கல்தேர் கையில கொடுக்கப்பட்டதா இருந்தோம். இப்ப வாங்கினாலும் இவ அதை உரிமை கொண்டாட முடியாது. எப்படிதான் யுத்தத்துல அங்க கிரியதான் நடக்க போகுது. ஆனாலும் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுகிறது, வார்த்தைகள் நிறைவேறிக்கிட்டு இருக்குது. ஆமென். வாசிங்க. என்னை நோக்கி இதெல்லாம் பண்ணிட்டு தான் என்ன பண்ற? ஜெபம் பண்ற. ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, நான் செஞ்சிட்டேன். ஆமென். என்ன இங்க நடக்கிற காரியம் என்ன? உன் பிரச்சனை மத்தியில, போராட்டத்தின் மத்தியில கர்த்தர் சொல்றதுக்கு சரியா செவி கொடுக்கிறோமா? ஆண்டவரே என் நிலைமை இப்படி இருக்கு ஆண்டவரே, நீங்க சொன்னது எங்க நடக்க போகுது? அப்படியும் சொல்லல எரேமியா. ஆண்டவரே நீ சொன்னதை நான் செஞ்சிட்டேன். ஆமென். ஆனா இந்த பட்டணம் அங்கதான் போகுது, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க என்ன சொன்னீங்களோ அதை நான் என்ன பண்ணிட்டேன்? செஞ்சிட்டேன் ஆண்டவரே. உடனே ஆண்டவர் பேசுறாரு. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர் இதோ நாம் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அல்லேலூயா. அப்ப கர்த்தர் யுத்தத்தின் நாட்கள் இடத்தை வாங்க சொன்ன அறிவை வாங்கினான். ஆமென். அப்ப கர்த்தர் எந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தீர்க்க தரிசனமாய் வரும். அந்த வார்த்தையை நாம் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. ஆமென். நம்ம சூழ்நிலையை பார்த்து, நம்ம நெருக்கத்தை பார்த்து, நம்முடைய நேரங்களையும் நிமிடங்களையும் இதெல்லாம் பார்த்து கர்த்தருடைய வார்த்தை நம்ம தள்ளணும் அப்படின்னா வார்த்தை கிரியை செய்யாது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப பாருங்க, இங்க எரேமியா அதுதான் தேவனிடத்தை நோக்கி ஜெபங்களை ஏறெடுக்கிறான். ஆமென். அப்போ என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்ற விசுவாசத்தோடு தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நீங்க தேவ வார்த்தையை கணக்கு போடாதீங்க. உங்க நெருக்கத்தை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை கணக்கு போடாதீங்க. ஆமென். உங்களுடைய இயலாமையை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை கணக்கு போடாதீங்க. ஆமென். ஏன்னா கர்த்தர் எந்த நேரத்திலும், வேதம் சொல்லுது, மாம்சமான யாவருக்கும் அவர் தேவன். ஆமென். இந்த உலகத்திலே எத்தனை பேர் மாம்சத்தோட பிறந்தாங்களோ அவர் எல்லாருக்கும் அவர் தான் தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. ஆமென். உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்களுடைய தனிப்பட்ட பிரயாசத்திலே இயேசுவால எல்லாம் கூடும். ஆமென். என் இயேசு சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு நீங்கள் முன்னாடி கொண்டு போனாதான் கிரியை நடக்கும். இவன் சிறைச்சாலை தானே இருக்கிறேன், அடைக்கப்பட்டு தானே இருக்கிறேன், நான் எதுக்கு செய்யணும், நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கமெண்ட் இருந்திருந்தா மாற்றத்தை பார்த்திருக்க முடியாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இவன் அதன் மத்தியிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்றான்? செவி கொடுக்கிறான். அதன் மத்தியிலும் அந்த வார்த்தைகள் பெரிதாய் வருவதை நாம் இங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாவற்றிலும் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இது ஏன் அனுமதிக்கப்படுகிறது? ஏன் இந்த சூழ்நிலைக்கு நான் போகணும்? ஏன் இதை நான் பார்க்கணும்? ஏன் இந்த நிலைமை வரணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தா முன்னேற முடியாது. ஆமென். உங்க நேரத்துக்கு ஏற்ற போலதான் ஆண்டவர் கிரியை செய்யணும் அப்படின்னா அவர் கடவுள் கிடையாது, அவர் மனிதன். ஆமென். அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலையிலே முன்னாடி போறத நாம கத்துக்கணும். ஏன் இதை அனுமதிச்சீங்க, ஏன் இதை எப்படி கொண்டு போறீங்க அப்படின்லாம் கேட்கறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ஆனா அவர் தீமை செய்ய மாட்டார், அது மட்டும் தெரியும். தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? இயேசு தீமை மட்டும் செய்ய மாட்டார். ஆமென். அதை நம்பிதான் முன்னாடி போய்கிட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப எல்லா நேரங்களிலும் ஆமென், ஒரு கட்டத்துல ஏன் இதை சொல்றாரு, ஏன் இதை பண்றாரு உங்களுக்கு புரியாது. என்ன ஏன் அனுமதிக்கிறாருன்னு தெரியாது, புரியாது, புரியவும் கூடாது. புரியாம இருந்தா தான் நம்ம நல்லது.
அறிவாளி என்ன பண்ணுவான்? ஏன் ஏன் இதை பண்ணணும், ஏன் இதை செய்யணும், ஏன் இதை பண்ணணும். ஆண்டவருக்கு அறிவாளி எல்லாம் தேவை கிடையாது. ஆமென். ஆண்டவருக்கு அவர் சொல்றதை செய்யணும், அவ்வளவுதான் வேலை. ஆண்டவர் எந்த பாதையில் நடத்துவாரு, இந்த பாதை நடத்துங்க நம்ம சொல்ல முடியாது. அவர் நமக்கு தேவையான பாதை. ஆமென். நான் உனக்கு ஆலோசனை தந்து உன்னை நடத்த வேண்டிய வழியில் நடத்துவேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். அப்ப ஏன் தேவன் அனுமதிக்கிறார் என்பதெல்லாம் நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப தேவன் நம்மோடு பேசி எதை செய்ய சொல்லுகிறாரோ நான் என்ன பண்ணணும், அதை செய்யணும். ஆமென். அது சரியானதான் ஆராய்கிற அறிவாளி ஆண்டவருக்கு தேவை கிடையாது. அவர் ஆல்ரெடி ஆராய்ஞ்சுதான் அவனுக்கு சொல்றாரு. ஆமென். அவர் பாதையை ஆராயிர அறிவாளி யாரும் கிடையாதுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் பயன்படுத்தவும் முடியாது, அவர்கள் தேவனுக்குள்ளே நிலைத்திருக்கவும் முடியாது. ஆமென். அவரை விட நல்லவர் யாரும் இந்த உலகத்துல கிடையாது. அவர் நமக்கு நல்ல பாதையை மட்டும் தான் காட்டுவார். ஆமென். ஒரு நாள் தீமை நம்ம நடத்த மாட்டார். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிலும் ஆமென், அப்ப தைரியமா நாம் அதை செய்யணும். எல்லா காரியங்களும் நம்மால புரிந்து கொள்ள முடியாது. தேவன் நடத்துதலை புரிந்து கொண்ட மனுஷன் யாருமே கிடையாது. ஆனா அவங்க எல்லாம் ஜெயித்து தான் இருக்கிறாங்க. ஆபிரகாம் புரிந்து கொள்ள முடியல, இன்னைக்கு அவன் தான் விசுவாசத்தின் தகப்பன். ஆமென். இப்படி ஒவ்வொரு கேட்டகரியா பாருங்களேன், யாருமே தேவ வழியை புரிஞ்சுக்க முடியாது. ஆனா இறுதி ஜெயந்தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. நீங்க அந்த வழியில முன்னாடி போக கற்றுக்கணும். ஆமென். அதான் நல்லது. ஆண்டவர் ஆபிரகாம் சொன்ன, ஆபிரகாமே நீ வா, உன் தேசத்தை விட்டு, உன் பட்டணத்தை விட்டு, உன் ஜனத்தை விட்டு வெளியே வானார். ஆண்டவரே, நான் வந்தா என் குடும்பத்தை யார் நடத்துவா, எவ்வளவு சேர்த்து இருக்கிறேன், இவ்வளவு பண்ணி இருக்கிறேன், ஒண்ணுமே கேட்கல. ஓகே ஆண்டவரே வரேன். ஆமென். அப்போ நமக்கு அந்த பாதை புரிந்து கொள்ள முடியாது. என்ன ஒரு வழியும் காட்டல, எங்கே போகணும், எப்படி போறது? நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் முதல்ல, அப்பதான் ஆண்டு வழியை பார்க்க முடியும். எனக்கு மொத்தமா ஒரு என்ன பண்ணுங்க, ஒரு அது என்ன பிரிண்ட், ப்ளூ பிரிண்ட் ஒன்று கொடுங்க. நான் எங்க நிக்கிறேன்னு கொடுங்க, என்ன செய்யணும்னு கொடுங்க, என்ன பண்ணணும்னு கொடுங்க, நான் முன்னாடி வரேன் அப்படின்னா நீ ஓரம்போ அப்படின்னு வர. ஆமென். ஆண்டவர்கிட்ட அப்படிலாம் கேட்க கூடாது. ஆண்டவர் நடத்துறான்னு தெரிஞ்சுச்சா நல்லா பாதை நடத்துவார். ஒரு நாள் தவறான வழியில கர்த்தர் கொண்டு போயிட மாட்டார். அப்போ என் தேவன் என் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வதற்காக தான் பாதைகள் அனுமதிக்கப்படுகிறது. ஆமென். புரியாத பாதையா இருக்கலாம், தெரியாத வழியா இருக்கலாம், ஆனா அதுல கர்த்தர் நடத்துவார். உங்களுக்கு தெரிஞ்ச வழியில் நடத்துறதுக்கு அவர் எதுக்கு? உங்க போன் போதுமே. நான் சொல்றது தெரியாத வழிக்கு நம்ம போனை பார்த்தா இன்னைக்கு போறோம். அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச பாதையில எனக்கு இந்த சூழ்நிலை மத்தியில எப்படி நடக்கணும்னு தெரியாதுதான், அதுதான் உண்மை. அதன் பத்தியில தான் இயேசு நம்மை நடத்துவார். ஆமென். அதுதான் தேவன் எல்லாவற்றையும் வாழ்க்கையில செய்ய வல்லவர். ஆமென். என் ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். எல்லா அதான் கர்த்தர் நடத்துற வழிகள் இப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஆமென். அப்ப எரேமியா யுத்த நாட்களா இருந்தாலும் தேவன் நிலத்தை வாங்க சொல்லியதால் என்ன பண்ணா, அதற்கான காரணம் புரியவில்லை என்றாலும் வாங்கினான். ஆமென். அதற்கான காரணம் புரியவில்லை என்றாலும் வாங்கினான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு புரியாத பாதையில கர்த்தர் நடத்துவார், நீங்கள் நடக்கணும். அதான் நடத்துதல். அதுதான் இயேசு நடத்துற பாதை. அந்த பாதையில நிக்க மாட்டேன், அது எனக்கு கஷ்டமா இருக்கு, அது எனக்கு வேதனையா இருக்குன்னா அவர் ஒன்னும் பண்ண மாட்டார். ஓகே நீ ரிலீஃப் ஆகும், அடுத்த ஆளை பாத்துக்கிறேன்னு. ஆமென். முடிஞ்ச வரைக்கும் தூக்கி பிடிப்பார். முடிஞ்ச வரைக்கும் மோசையை தட்டி தட்டி தூக்குனார். ரொம்ப கோபமாயி நீ போ, வாய ஆறுன்னு அனுப்புறேன்னார். ஆமென். எப்படியாவது பயன்படுத்த ஆண்டவர் பார்க்கிறார். அப்ப அந்த பாதையில நான் முன்னேறி போகிற வழியை தான் கர்த்தர் நமக்கு கத்துக் கொடுப்பார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அப்படிப்பட்ட காரியத்திலே தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவரா இருக்கிறார். உதாரணத்துக்கு நம்முடைய காணாவூர் கல்யாணம், அங்க என்ன பண்ணுது, திராட்சை ரசம் குறைப்பட்டது, என்ன பண்ண போறோம் தெரியல. எந்த கடை இருக்கும் அன்னைக்கு, எந்த கடையும் இன்னைக்காவது சுகி இருக்கு, சொமட்டா இருக்கு, பிளிங்கிட் இருக்கு, எல்லாம் இருக்குது நம்மள சோம்பேறி ஆக்குறதுக்கு அன்னைக்கு இல்லையா. இன்னைக்கு கீழே இருக்கிற கடைக்கு நான் என் பிள்ளை கீழே அமிச்சா கூட பால் வாங்க 10 நிமிஷம் ஆகுது, அவனுக்கு போட்டு 6 நிமிஷத்துல வீட்டுல வந்து நிக்கிறான். அப்ப அவ்வளோ ஸ்பீடு எல்லாமே இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த அந்த நேரத்தில் எதே இல்லை, இன்னைக்காவது ஏதாவது எசன்ஸை ஊற்றி கழுவி கொடுத்துடலாம், சாம்பார்ல தண்ணியை ஊற்றி பருப்பை கழுவி கொடுத்துடலாம். அன்னைக்கு உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டா முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது, வழியே கிடையாது. அப்ப அந்த இடத்துல அற்புதம் நடக்கணும்னு சொன்ன உடனே இயேசு உள்ள வரத பார்த்தாங்க மரியாள். அவங்ககிட்ட போய் சொல்ல, என்ன செய்ப்பா, ஓகே நான் பார்த்துறேன் போன்ட்டாங்க. அப்ப அந்த அம்மா சொல்லிட்டு போயிடுச்சு வேலை கரெக்ட், அவர் என்ன சொல்றாரோ அப்படியே செய்ய அப்படின்ட்டு போயிட்டாங்க. அப்ப அவர் போறாரு, ஜாடியில் எதை ஊத்துறாங்க, எதை ஊத்துறாங்க, தண்ணி தானா, தண்ணி தானா, என்ன எப்படி சொல்றீங்க, தண்ணி தானா, ஓகே தண்ணி தான்.
அது தெளிவா இருக்கணும். அப்போ அந்த தண்ணி ஊத்துன உடனே தண்ணி ஊத்துனவனுக்கு தெரியுது வெறும் தண்ணி. ஆனா இயேசுக்கு தான் நடந்தது தெரியும். அது அற்புதம். ஆமென். வெறும் அவன் ஊத்த சொன்னதை ஊத்திட்டான், அவ்வளவுதான். ஏங்க தண்ணி ஊத்துனா திராட்சரசமா வருமாங்க? அப்படிலாம் கேள்வி கேட்கல. ஊத்த வேண்டியது உன் வேலை. நான் சொல்றதை செய், அவ்வளவுதான். அவர் சொல்றதை நாம செஞ்சிட்டா நடக்க வேண்டியது அங்க நடக்கும். எப்ப அவர் சொல்றதுக்கு எதிரா, இல்ல இது இப்படி, இல்ல அது அப்படி, இல்ல இது இங்க நொட்ட, இல்ல அது அங்க நொட்டா, நீ செய்யா. இயேசு என்ன சொல்ல அப்படியே செய். ஆமென். ஜாடில தண்ணியை ஊத்துனா தண்ணியை ஊத்து. அல்லேலூயா. அது எப்படி ஆண்டவர் மாற, அது உனக்கு கவலை கிடையாது. நீ அதை குறித்து கவலைப்படாத. இயேசுக்கு மேல உனக்கு கவலை வேண்டாம். ஆமென். இயேசுக்கு மேல உனக்கு ஆத்தும பாரம் வேண்டாம். இயேசுக்கு மிஞ்சி போகாத. அவர் சொல்றதை செய். ஆமென். ஒரு கட்டத்துல நமக்கு அதிகமான பாரம் கவலைகள் தான் நம்ம புறம்பே தள்ளும். அதுதான் ஆண்டவர் சொன்னா, நீ கவலைப்படாத. மரியாள்கிட்ட என்ன சொன்னார்? மார்த்தாள் என்ன பண்ணா? மார்த்தாள் என்ன பண்ணா? வீட்டுல துண்டு தூங்கிட்டாளா? என்ன பண்ணா? என்னமா பண்ணா சூசன்? அவ என்னமோ பண்றா பாஸ்டர், என்னை விட்டுருங்க அப்படின்றீங்களா? மார்த்தாலும் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கினான். அப்ப நம்ம காரியம் நடக்கணும் அப்படின்னு கவலைப்படுறதுன்னு ஒண்ணு நடக்க போறது அது தெரிஞ்சதை நம்ம கவலைப்படுறோம். நமக்கு தெரியும் கவலைப்படுறதுனால, ஆனா கவலை இருக்குது. கவலைப்படாதீங்க, கர்த்தர் எல்லாம் நன்மையா செய்வார். ஆமென். வேதம் சொல்லுது, கவலைப்படுவதனால் உன் சரீரத்தில் ஒரு குழந்தை மூட்ட முடியாது, குறைக்க முடியாது. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்ப அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி தவியாதீங்க. ஆண்டவரை சார்ந்து இருக்க பழகி கொள்ள வேண்டும். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆமென். நல்ல பங்கை இயேசு தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அப்ப தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பாருங்க, அண்ணாலும் சாராலும் ஒரு கட்டத்தில் என்ன ஆனா நகைக்கிறான். இதெல்லாம் நடக்குமா? ஆமென். ஆண்டவர் வார்த்தை வந்தபோது சாரால் என்ன பண்றா? அது அவளுடைய வாழ்க்கைக்கு ஒருவேளை இயற்கையா இருக்கலாம். எனக்கு வயது முடிஞ்சிருச்சு, எல்லா ஸ்திரீகளை கொண்டு வழிபாடு நின்று போச்சு, இதுக்கு மேல நீங்க சொல்றதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நகைக்கலாம். ஆனால் இயேசு சொன்னால் எல்லாம் சாத்தியமே. இயேசு சொன்னால் எல்லாம் சாத்தியமே. அப்ப அந்த இடத்துல அவள் நகைக்கும் பொழுது அங்க தேவதூதர் சொல்றாங்க, ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் சூழ்நிலை உங்கள் விசுவாசத்தை தடுத்துறாத பாத்துக்கங்க. ஆமென். கர்த்தருக்கு உங்கள் சூழ்நிலை தடை கிடையாது. அது இல்லாமலே இருந்தாலும் அவர் உருவாக்குவார். ஆமென். வேதம் சொல்றது, இல்லாதவைகளை இருக்கிறவளை போல அழைக்கிற தேவன் அவர். இல்லாதவைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதா. அப்படிப்பட்ட கிரியைகளை தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிலும் பாருங்க, விசுவாச அறிக்கை இந்த இடத்துல அவன் செய்தான் எரேமியா. ஆமென். 23 24 வாசிக்கும் பொழுது 32 23 24 ஒரு பாவ அறிக்கையை தன் ஜனங்களுக்காக செய்கிறான். முதலாவது விசுவாச அறிக்கை பண்ணான். ஆண்டவரே உம்மால எல்லாமே கூடும் நடக்கும் என்று விசுவாச அறிக்கை பண்ணான். இரண்டாவது தன் பாவத்தை அறிக்கை பண்ணுகிறான். தன் ஜனத்தின் பாவத்தை தேவ சமூகத்தில் கொண்டு போய் அறிக்கை பண்ணுகிறான். அல்லேலூயா. ஆண்டவரே நீர் எங்களை மன்னியும், எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று என்ன பண்றான்? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நாம விசுவாச அறிக்கை, நம்முடைய இயலாமையை நீங்கள் ரொம்ப அதிகமா பேசாதீங்க. உங்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ரொம்ப அதிகமா பேசாதீங்க. பாசிட்டிவா கர்த்தர் சமூகத்தில் இருங்க. நம்ம நெகட்டிவ் தான் ஆண்டவர் நல்லா தெரியும், நம்மளால முடியாத ஆண்டு நல்லா தெரியும். ஆனால் ஆண்டவரை நீங்கள் சார்ந்து கொள்ள பழகி கொள்ளுங்கள். அல்லேலூயா. மூன்றாவது தன் குழப்பத்தை அவன் அறிக்கை செய்தான். ஆமென்.
25 நம்ம வாசித்ததுபடி, ஆண்டவரே இது அங்கதான் கொடுக்கப்பட பொழுது. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில குழப்பம் அதிகமா இருக்குது. நீங்கள் செய்யற காரியத்துல குழப்பம் அதிகமா இருந்தா சமாதானம் கெட்டுடும். அது நீங்க செய்யக்கூடாது அதிகமா. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு காரியத்தை செய்யாம ஹோல்ட் பண்ணி முன்னாடி குழப்பத்திலே போனீங்கன்னா உங்க சமாதானம் கேள்விக்குறியா நிற்கும். நீங்க சமாதானமா எங்கேயுமே இருக்க முடியாது. எல்லா இடத்துலயுமே நெருக்கடி போராட்டம் தான் இருக்கும். நீங்கள் அதன் மத்தியில் அதை முன்னெடுக்க கூடாது. அது தவறான ஒரு காரியம். ஆமென். அது எதுவோ உங்க குடும்ப சூழ்நிலையோ இல்ல வேலையோ, எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க ஒரு காரியத்தை ஒரு குழப்பமா இருக்குது, எதுவும் பண்ண வேண்டாம் ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்ட்டீங்கன்னா, ஹோல்ட் பண்ணி சமாதானம் இருக்குதா பாருங்க. இல்ல ரொம்ப குழப்பமா இருக்குது, பிரச்சனையா இருக்குது, நெருக்கடியா இருக்குன்னா நீங்க பண்ணது தப்பு. இவன் எரேமியா என்ன பண்ணா? குழப்பம் தான் அவனுக்கு. என்னடா இப்ப போய் இடம் வாங்க சொல்றாரு, இப்பவே பண்ண சொல்றாரு. ஆனா ஒண்ணே ஒண்ணு பண்ணா, நீங்க சொல்றீங்க நான் செய்றேன். ஆமென். அப்ப தன் குழப்பத்தை தேவ சமூகத்துக்கு கொண்டு போறான். இன்னைக்கு குழம்பி இன்னொரு மனுஷங்கிட்ட போறீங்க, அது ஆல்ரெடி குழம்பி போய் கிடக்குது. இதான் நடக்கிற காரியம். நீ ஆல்ரெடி அவன் ஒருத்தன் குழம்பி இருக்கிறான், நீ குழம்பி போய் அவன்கிட்ட கேட்கிற, அவன் குட்டியை மொத்தமா குழப்புறான். மொத்தமா டமால். ஆதாம ஏவாளுக்கும் நல்ல பாஸ்டர் கிட்ட இருந்தாங்க. எந்த பாஸ்டர்? அது வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருங்க. சோத்திரம். வேற என்ன பாஸ்டர் பேர் சொல்லாம வந்தீங்க? இயேசு கிறிஸ்து பாஸ்டரா இருந்தார் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். நல்ல உபதேசம் கொடுத்தாரு, நல்ல டீச்சிங் கொடுத்தாரு, எதை எதை சொல்லணுமோ கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா மூணாவது டீச்சிங் உள்ள வந்தது. என்னது? மூணாவது டீச்சிங் உள்ள வருது, பொல்லாத உபதேசம். இயேசு சொன்னாரா? அந்த பாஸ்டர் இப்படிதான் சொல்லுவாரு, அவருக்கு அதான் வேலை, இதேதான் அவருக்கு வேலை, அவர் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு. எப்போ உபதேசத்துல மூணாவது உபதேசம் உள்ள வருதோ அப்பவே உனக்குள்ள இருக்க சமாதானம் கெட்டு போயிடும். ஆதாம் ஏவாள் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுதான் மூணாவது உபதேசம் உள்ள வருது. உனக்கு ஒரு நல்ல சபையில வச்சு நல்ல உபதேச கத்தர் கொடுத்துட்டு இருக்கிறாரு, உன்னை அங்கதான் உருவாக்க முடியும். எப்போ மூணாவது உபதேசத்துக்கு அங்க இருக்கிற பாஸ்டர் நல்லா பேசுறாரு போறியோ போ, அது நிமித்தம் உன்னுடைய ஏதேன் தோட்டம் தான் காலியாகும். ஆண்டவர் தெரியாத யார் எங்க வைக்கணும்னு. உனக்கு அந்த பாஸ் நல்லா பேச அங்கேயே வச்சிருப்பாரு, ஏன் இந்த பாஸ் வச்சு திட்டு வாங்க வைக்கிறாரு? அப்பதான் நீ உருவாக முடியும். ஆமென். அப்பதான் நீ உருவாக முடியும். உருவாவல் இடத்துலதான் கத்தர் வைப்பாரு. அல்லேலூயா. அப்ப எப்போ அந்த தந்திரமான சூதும் வஞ்சகமான அந்த பிசாசின் வார்த்தைக்கு ஏவாள் செவி கொடுத்து ஆதாம உள்ள கூப்பிட்டு போட்டு விட்டாலோ அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப இன்றைக்கு கத்தர் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். வர உபதேசத்துல செவி சாய்க்கிறீங்களா, ஒப்பு கொடுக்குறீங்களா, கீழ்ப்படுறீங்களா, அப்படியே உருவாக்குவார். உருவாக்குற நேரம் வரும். உருவாக்குறது அவனுக்கு தெரியும் நல்லா, அதனாலதான் உன்னை டார்கெட்டா வைப்பான். சாதாள் மாட்டாது, உருவான ஆள் தான் மாட்டோம். சாதா ஆளை விட்டுருவான் அவன். இது கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறம் போட்டு தள்ளிக்கலாம். உருவான ஆள் இருக்குது பேர், கரெக்டா பிடிப்பான். இங்க குட்டியை குழப்பினா எல்லாம் கொலாப்ஸ் சொல்லி குட்டியை கரெக்டா குழப்புவான். நீ நல்லா இருப்ப, நல்லா பில்ட் ஆகி வருவ, அப்படியே எல்லாம் கொலாப்ஸா இறங்குற நோக்கம் என்ன? நீ சூதும் வஞ்சகமான அலைந்து திரிகிற போதகத்துக்கு செவி கொடுத்துட்ட. ஆமென். பாச சொன்னார்ல போன வாரம், நான் ஒருத்தர் என்ன மாத்த ஒரு பிரசங்கம் என்னன்னா அவர் என்கிட்ட கொண்டு வருவார். கண்டிப்பா என் சபைக்கு அவர் கொண்டு வருவார். ஏன்னா அங்கதானே அந்த மேட்ச்ல தானே வச்சிருக்கிறாரு. ஏன்னா ஆரம்பத்தில் டிஜி சென்னகர் இருக்கும் போதெல்லாம் அது வேற, அந்த லீடிங் வேற, அந்த ப்ரீச்சிங் வேற, அந்த அர்ப்பணிப்பு வேற. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ உங்களுக்கு சரியான போதிப்பை கர்த்தர் கொடுத்து நல்லதா வச்சிருக்கிறார். அப்ப எப்போது சூதும் வஞ்சகமான உபதேசத்துக்கு செவி கொடுக்கிறோமோ அப்பதான் காலி. ஆமென். ஏன்னா அவன் தான் டார்கெட் பண்ணிட்டானே, இது சரியா போய்கிட்டு இருக்கு வண்டி, இந்த வண்டியில எங்கேயாவது பஞ்சர் ஆக்கணும். ஆமென். அப்ப ஏதாவது ஒரு உபதேசம் உள்ள கொண்டு வர்றது. கான்ஃபரன்ஸ் கால் ஜெபம், என்ன ஜெபம்? ஆமா, ஒழுங்கா உருப்படி சபையிலையும் ஜெபம் பண்ண மாட்டேன், நீ கான்ஃபரன்ஸ் கால் ஜெபம் பண்ற. அதை இந்த சபையெல்லாம் விட்டுருவாங்க, வேற சபை தான் தேடுறது. இன்னைக்கு நிறைய சபையில இந்த கூத்தா நடக்குது. அது ஆவில, போன்ல ஆவில ரபரபரபன். போன் கட் ஆயிடுச்சா? ஓகே. ஏன்னா இங்க நெட்வொர்க்கும் சரியா கிடைக்காது. கிடைக்குது? யார் போன்ல கிடைக்குதா? ஒண்ணும் கிடைக்காது. கான்ஃபரன்ஸ்ல வல்லமையா ஜெபம் பண்றாங்க, அந்த ஹெட்போன் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது, அது கூட தெரியல. கான்ஃபரன்ஸ் ஜெபம் தான், அது பக்கத்து சபை விசுவாசி தான். இதெல்லாம் உருப்படுதா? அதெல்லாம். அப்ப இதுதான் சூதும் வஞ்சகமான உபதேசம். ஆமென். அது அதிகாலையில் 5 மணி தான் போன் பண்ணுவாங்க கான்ஃபரன்ஸ் கால். அதிகாலை ஜெபம் உனக்கு ஆண்டவருக்கு. இது என்ன கான்ஃபரன்ஸ் கால் ஜெபம் பூசா? அதிகாலை ஜெபம் உனக்கு ஆண்டவருக்கும். இது பக்கத்துல விசுவாஸ் தட்டி எழுப்புது. நீ தட்டி எழுப்பி சபை கூட்டம் ஜெபம் பண்ணியா கர்த்தர் காப்பாத்திருப்பார் இல்லையா? இதெல்லாம் உருப்படாத கேஸ். இதெல்லாம் அதிகாலை ஜெபம் அவனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள இருக்கிறது.
ஆமென். இப்படிதான் வீணா போறது. ஆமென். எதனால? சூதும் வஞ்சகமான உபதேசத்தை செவி கொடுக்கறதுனால. அல்லேலூயா. கடைசி காலம் விசுவாச பிள்ளைகள் ரொம்ப குழப்பத்தினால. அவளுக்கு எதுக்கு சொல்ல வந்தேன்? இவ எந்த சத்தத்தை கேட்கறன்னு தெரியல அவளுக்கு. ஆண்டவர் பேசினார், அதையும் கேட்டா. விசுவாசம் கேட்கற பேசுற, அதையும் கேட்டா. இப்ப எதுன்னு அவளுக்கு கண்டுபிடிக்க முடியல. அப்ப தேவ சத்தத்தை நீங்க சரியா அனலைஸ் பண்ணீங்கன்னா எது நல்லதுன்னு தெரிஞ்சிடும். ஆமென். நம்மளை குழப்புகிற அநேக சத்தங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. ஆமென். குழப்புகிற அநேக சத்தங்கள். எலியா தானே? எலியா சோர்ந்து போய் என்ன பண்ணலாம்? தேவ சத்தத்தை கேட்க முடியல. கர்த்தர் பலப்படுத்துறார். ஏன்னா அவன் சத்தத்தை கேட்கணும். ஆமென். அப்போ அவன் சத்தத்தை கேட்கறதுக்கு கர்த்தர் பலப்படுத்துறார். சில சோர்வுல, நெருக்கத்துல, போராட்டத்துல தேவ சத்தம் நம்மள கேட்க முடியாது. நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய சூழ்நிலையெல்லாம் நம்ம நெருக்கும். அதன் மத்தியில தான் நீங்கள் தேவ சமூகத்துக்கு நேரம் கொடுக்கணும். அப்பதான் தேவ சத்தத்தை கேட்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அந்த மனநிலை, குழப்பமான மனநிலைமை தேவன்கிட்ட என்ன பண்றாரு? அறிக்கை பண்றான் எரேமியா. குழப்பமான மனநிலைமையோடு நீங்க முன்னாடி போகாதீங்க. அது எப்பொழுதுமே நெகட்டிவா தான் முடியும். ஆமென். குழப்பமான மனநிலைமை எப்பொழுதுமே ஆபத்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப சரியான மனநிலைமை இங்க அதனுடைய குழப்பத்தை ஆனா என்னன்னு தெரியல, அவன் செஞ்சிட்டான். இது குழப்பம் தான். ஆனா ஆண்டவர் நீங்க சொன்னீங்க செஞ்சிட்டான். ஆமென். நம்ம செய்ய வேண்டியது அதுதான். குழப்பமா தான் இருக்குது. உங்க வார்த்தை இருக்குதுல்ல, நான் செய்யறேன்னு செஞ்சுட்டு போகணும். அந்த வார்த்தைக்கு எதிராக நீங்க நிற்கும் பொழுதுதான் ஆண்டவர் எதிராக வந்து நிற்பார். ஆமென். ஏன்னா வார்த்தையும் இயேசுவும் ஒண்ணு. கரெக்டா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்கு, அந்த வார்த்தை தேவனாய் மாம்சமாய் நமக்குள்ள கிரியை செய்யுது. அப்ப வார்த்தைக்கு நான் அகைன்ஸ்ட்னா இயேசுக்கு நான் அகைன்ஸ்ட். புரிஞ்சுதா? புரியுதா? பைபிள் வார்த்தைக்கு நான் அகைன்ஸ்ட்னா இயேசு கிறிஸ்துவுக்கு நான் அகைன்ஸ்ட். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனாலதான் கிதியோன்ல வாசிக்கும் பொழுது 13ஆம் அதிகாரமா நியாயாதிபதிகள் 13 13:8 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ 18 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ அது அதிசயம் என்றான். அல்லேலூயா. அவனுக்கு மனோவோக்கு பிள்ளை பெருக்கணும் ஆண்டவர் சொன்ன உடனே அது எப்படி நடத்தணும், எப்படி எல்லாம் பண்ணணும்னு கேட்கறாங்க. அதெல்லாம் நடக்குது. அப்ப அவர் என்ன கேட்கறாங்கன்னா, உங்க நாமம் என்ன? ஆண்டவர் சொல்ற, நீ அதை வேண்டியது என்ன? அது அதிசயம். ஆமென். இப்ப நீங்க ஆராதிக்கிற நாமம் எப்படிப்பட்டது? அதிசயமான நாமம். இயேசு உனக்குள்ள இருந்தாலே அதிசயம்தான். ஆமென். இன்னைக்கு அதிசயத்தை தேடி ஓடுற ஜனங்களுக்கு மத்தியில உண்மையா இயேசுவை உங்கள் இருதயத்துல கொண்டு போங்க. அதுதான் உண்மையான அதிசயம். அவர் இருந்தாலே எல்லாமே நடக்கும். ஆமென். அவர் இருந்தாலே எல்லா வாசல்களை, வழிகளை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிலும் பாருங்க பிரியமான பிள்ளைகளே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அதை விசுவாசித்து என்ன பண்ணுங்க? அறிக்கை செய்யுங்க. உங்க பாவத்தை அறிக்கை செய்யுங்க. உங்கள் குழப்பமான மனநிலைமை அறிக்கை செய்யுங்க. ஆமென். எப்பவுமே குழப்பமான குட்டையில் தான் அவன் மீன் பிடிப்பான். அவனுக்கு அதான் வேலை. நீ குழம்பிட்டாலே அவனுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி தான். அல்லேலூயா. அதில் முடிந்த அளவுக்கு குழப்பம் இருக்குதா, ஜெபம் பண்ணுங்க. தெரியலையா, தேவ மனுஷங்கிட்ட ஆலோசனை கேளுங்க. நீங்களே ஏதாவது முடிவெடுத்து மாட்டிக்காதீங்க. நல்லா உருவாக்கி வச்ச குடும்பத்தை, நல்லா உருவாக்கி வச்ச நல்லா உங்களுக்கு கிரியைகளை நீங்க உடைச்சிடாதீங்க. ஆமென். உடைக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். ஆமென். கர்த்தர் உருவாக்குறவரா இருப்பார். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிலும் பாருங்க அந்த கிருபைகளை ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்திருந்தார். ஆமென். அப்ப தேவ சத்தத்தை, அப்ப இந்த தேவ சத்தத்தை நீங்கள் கேட்க ஆயத்தமா இருக்க வேண்டும். இதுதான் உங்களுக்கு தேவ சத்தம். மோசே இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தும் பொழுது எதற்கு செங்கடல் பிளக்கணும். அப்ப மோசே கேட்கிற, ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவர் சொல்றாரு, நீ என்கிட்ட கேட்பானேன், உன் கோலை நீட்ட சொன்னாரா, அடிக்க சொன்னாரா? தெளிவா சொல்லுங்க. நீட்ட சொன்னா அடிக்க சொன்னாரா?
என்னப்பா சொன்னாரு? நீட்டு தான் சொன்னாரா? சரி, ஓகே, கரெக்ட் தான். உன் கோலை நீட்டு. அப்போ இந்த கோல் உங்களிடத்துல எப்படி பயன்படுகிறது? இந்த கோலை நீங்கள் பயன்படுத்தாத வரையிலும் செங்கடல் பிளக்காது, யோர்தான் விலகாது, எரிகோ விழாது. ஆமென். இதை நீங்கள் கையில் எடுக்காத வரையிலும், இதை படிக்காத வரையிலும், தியானிக்காத வரையிலும் கர்த்தர் நன்மைகளை நீங்கள் சுதந்திரிக்க முடியாது. இப்ப கூட நிறைய பேர் சர்ச்சில் பைபிள் தான் வந்திருப்பீங்க, கைத்துக்கு சொன்னா மாட்டிப்பீங்க. போன் எடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு, அறிவாளி, புத்திசாலி, மேதாவி உங்களுக்கு கையில பைபிள் எடுக்க தெரியாது. அப்புறம் நீ என்னத்தை மாத்திரம்னு விரும்புறீங்க உங்க வாழ்க்கையில? அவ்வளவு பெரிய அறிவாளியா நீங்களாம்? இயேசுவோட நீங்க அறிவாளியா? சொல்லுங்க. ஆண்டவர் வேதனைப்படுவார். இவ்வளவு உயிரை, இத்தனை மனுஷருங்க உயிரை கொடுத்து இந்த வேத வசனம் கையில வந்திருக்குது. சும்மா 350 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துடல. எத்தனையோ வேத பண்டிதர்கள், எத்தனையோ மிஷினரிமார்கள் ஜீவனை கொடுத்து, சொத்தை விட்டு, தன் குடும்பத்தை விட்டு, இரவும் பகலும் இதை தயாரிக்க தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. இதை எடுக்க உனக்கு மனசுலன்னு ஆண்டவர் உன் வாழ்க்கையிலேயே அற்புதம் செய்யணும், உன் வாழ்க்கையிலேயே ஆண்டவர் அதிசயம் செய்யணும். உன்னை ஏன் ஆண்டவர் நடத்தணும் நான் கேட்பேன், அவர் கேட்க மாட்டார். நான் கண்டிப்பா கேட்பேன். உனக்கு பைபிளை தூக்க உனக்கு விருப்பம் இல்லைன்னா கர்த்தர் ஏன் உன்னை தூக்கணும்? வேதம் சொல்லுது, வேதத்தை நீ சுமந்தால் சத்திய வேதம் உண்மை சுமக்கும். இதை தூக்க கூட உனக்கு வெக்கமா இருக்குன்னா அப்புறம் ஆண்டவர் மட்டும் எப்படி அற்புத அதிசயத்தை செய்வார்? நினைச்சு பாருங்க. உனக்கு படிக்க தெரியலனா கூட பரவாயில்ல, பைபிளை கையில கொண்டு வரணும். அதுதான் விசுவாசி. ஆமென். படிக்க தெரியலனாலும் நீ சர்ச்சுக்கு போறன்னு எப்படி நம்ப முடியும்? நீ நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்து தான் ஊரை சுத்துதுங்க. கடைசி காலத்தில் இப்படி ஏமாத்தினாலும் அதிகமாகி போச்சுல்ல. இந்த கோலை எடுக்காம உங்களால் ஜெயிக்க முடியாது. ஆமென். படிக்காத மனுஷனா இருந்தாலும் பைபிளை கையிலையாவது கொண்டு வாங்க. ஆமென். இப்போ உங்களுக்குலாம் சுலபமாகிட்டோம், டிவியில் வசனம் போட்டோம், தேட கூட உங்களுக்கு என்ன இல்லை, டைம் கொடுக்கல, அப்படிதானே? அதை பார்த்து எடுக்கணும், அவ்வளோதான். இவ்வளோ சுலபமாக உங்களை நாங்கள் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நடத்துகிறாங்க. டிவியில் போட்டாங்க பார்த்துங்க, டிவியில் போட்டாங்க பாடிக்கங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே தேவனாலே ஏதாவது நடக்கணும்னா தேவனுடைய காரியத்தில் நீங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். இயேசுடைய காரியத்தில் ரொம்ப குறிக்கோளா இருக்கணும். அல்லேலூயா. ரொம்ப வேதனைக்குரிய காரியங்கள் இதெல்லாம். நினைச்சு பாருங்களேன். கர்த்தர் உங்களை குறித்து கர்த்தர் பெருமைப்படுவார் நினைச்சீங்களா? வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பா. இவனை என்ன அழைச்சனா, இவனை என்ன அழைச்சேன், ஆண்டு வேதனைப்பட்டாரா என்ன நடக்கும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. பருமையான பாருங்க தேவ பிள்ளைகளே, இயேசுவாலே கூடாத காரியம். ஆமா. ஐஸ்வர்யவான் ஒட்டகமானது ஊசியின் காதலே போனாலும் போகும், ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போகுது. ஆனாலும் மனுஷனாது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். ஒரு மனுஷன் இதை முடியாதுங்க, இது நடக்காதுங்க, இது அவ்வளவுதாங்கன்னு சொல்லலாம். அவன் மனுஷன் தான், அவன் மனுஷன் தான். இயேசு கிடையாது. இயேசு எல்லாவற்றையும் செய்கிறவர். அல்லேலூயா. மரித்த லாசரை உயிரோடு கூட எழுப்பினவர். ஆமென். மரித்தவரை கூட அவர் வார்த்தை உயிரோடு எழுப்பினது. அந்த வார்த்தை தான் நீங்களும் நானும் இப்ப படித்து தியானித்துக் கொண்டிருக்க இந்த வார்த்தை. ஆமென். வேதம் சொல்லுது, பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படுதல் உத்தமம். என் வேதத்தின் மகத்துவங்களை உங்களுக்கு எழுதி கொடுத்தேன், ஆனா இது அந்நிய காரியமே எண்ணினார்கள். உன்னுடைய விடுதலை இதுலதான் இருக்குது, உன் ரட்சிப்பு இதுலதான் இருக்குது, உன் சுகம் இதுலதான் இருக்குது, உன்னுடைய மாற்றம் இதுலதான் இருக்குது, உன் மறுரூபம் இதுலதான் இருக்குது. நீ எதெல்லாம் விரும்பி அதெல்லாம் இதுலதான் இருக்குது. இதை எடுக்காதவர்கள் அது நடக்காது. இதுதான் ரகசியம், வேற ஒண்ணும் கிடையாது. இதுல நீ என்னெல்லாம் விரும்பினியோ அதெல்லாம் இது உள்ளதா இருக்குது. இதை எப்பொழுது ஆசையா எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறீ அப்ப எல்லாம் நடக்கும். வேற ஒரு பெரிய மாற்றமே இல்லைங்க. நமக்குள்ள மாற்றம் வரணும்னா இது உள்ள போகணும். இது உள்ள போயிடுச்சுன்னா நீ மாறிடுவே. வேற ஒண்ணும், வேற ஆண்டவர் பெருசா தான் கேட்கல. இதை இல்லையா, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். இந்த வேத வசனத்துக்கு நீங்கள் கொடுக்கிற நேரம் படிக்கிறதுனால மட்டுமல்ல, எப்படி உன் கிரியை மாறுது, எப்படி இதை படிச்சவன் கிரியை மாறணும். மாறலனா நீ அதுக்கேற்ற மாதிரி இதை படிக்கல. இதை படிச்சவன் கிரியை மாறி இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் புக்கா படிக்கலாம், செகண்ட் டைம் இது புக்கா படிக்க முடியாது. இதை உடைக்கும், குத்தம், உருவம். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை எப்படி போதான், கருக்குள்ள இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் ஊனையும் கணுக்களையும் எலும்பையும் உருவ குத்தம். உங்களுக்கு சதை இருக்குதா? ஐயோ, சதை இருக்குதா எல்லாருக்கும்?
சதை இருக்குதா? 3 லேயர் இருக்குது. நரம்பு இருக்குதா? இருக்குதாமா? தேடி பார்க்கணும். எலும்பு இருக்குதா? எலும்பு இருக்குது. எலும்புக்குள்ள அந்த மஜ்ஜையா ஒரு மாதிரி பசை இருக்குதா? இருக்கணும். இதையும் தாண்டி கர்த்தருடைய வார்த்தை ஒண்ணு குத்தும். குத்துனாதான் நீ விசுவாசி. குத்துனாதான், குத்துலன்னா நீ விசுவாசி கிடையாது. குத்துனவன் தான் விசுவாசியா மாற முடியும். முதல்ல குத்துது 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 கொடை இதனா உள்ள இருக்க முடியாது. குத்துனவன் ஏன் குத்துதுன்னு பார்க்கணும். என்ன இது வரைக்கும் போய் வசனம் குத்துதுன்னு பார்க்கணும். அதை மாத்தணும், அதை சரிப்படுத்தணும், அதை சரியான வழிக்கு கொண்டு போகணும். ஆமென். ஏன்னா அது கர்த்தருடைய வார்த்தை. எந்த பரிசுத்தமானது எழுதல, ஆவியானது நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆவியானவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். இதை அப்ப பாருங்க, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்யணும்னா அதற்கு இந்த எரேமியாவை போல கொஞ்சம் விசுவாச அறிக்கை வேணும். விசுவாசமா யார் என்ன சொல்லட்டும், ஏங்க நீங்க சொல்றது நடக்காதுங்க, ஏசு சொல்றதாக நடக்கணும். அந்த இடத்துல இயேசுவை மகிமைப்படுத்திப்பார். ஆண்டவர் அங்கு கிரியை பார்க்க வைப்பார். ஆமென். அற்புதங்களை கர்த்தர் பார்க்க வைப்பார். பாவ அறிக்கை பண்றான் எரேமியா. ஆண்டவரே நாங்க எல்லாம் செஞ்சுட்டோம், இதெல்லாம் பாவம். தானியேல் பாவம் இல்லை, ஆனா அவன் பாவ அறிக்கை பண்ணான். ஆண்டவர் நாங்க செஞ்ச பிதாக்கள் செஞ்சதை மன்னிங்க ஆண்டவர் பாவ அறிக்கை பண்ணான். பாவ அறிக்கை எல்லாரும் பண்ணி, ஏன்னா நம்ம எல்லாமே பாவத்தினால ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அதான் வேதம் சொல்லுது, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். நம்ம இடத்துல பாவம் இருக்குதான். நம்ம ஆண்டு சமூகத்துல பாவத்தை அறிக்கை செய்து, மூன்றாவது குழப்பமான நிலைமை தேவ சமூகத்துல அறிக்கை செய்யணும். ஆமென். அதுதான் நம்மை தேவகிட்ட நெருக்கம். அவருடைய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க செய்யும். அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க செய்யும். மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க செய்யும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப என் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதை விசுவாசிங்க முதல்ல. இது உள்ள வர நம்ம என் ஆண்டவரால எல்லாம் முடியுங்கன்ற நம்பிக்கையை நீங்க உங்க வாழ்க்கையில கொண்டு வரணும். அது யாரால முடியாததா இருக்கட்டும், இயேசுவால மட்டும்தான் முடியும். ஆமென். உங்க வாழ்க்கை, உங்க ஒருவேளை உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள் சரிப்படுத்த முடியாத நிலைமை, அது உங்களுக்கு தான். இயேசு எல்லாத்தையும் மாத்துவார். ஆமென். நம்மள அப்படித்தானே மாத்தி உள்ள கொண்டு வந்திருக்கிறார். நம்மளெல்லாம் மாத்தத்துக்கு நம்மள நடத்தின பரிசுத்தவான்கள் பட்ட பாடு நமக்கு தான் தெரியும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதன் மத்தியில தான் கர்த்தர் நம்மளை வேறு பிரிச்சு உள்ள கொண்டு உட்கார வச்சிருக்கிறார். ஆமென். அப்ப இயேசு நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. இங்க வந்த உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்குங்க. விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையை கர்த்தர் அதுக்கு தான் உருவாக்கி வச்சிருக்கிறார். உங்களை வெட்கப்படுத்தணும், வேதனைப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், உங்களை ஏதோ பண்ணணும்னு ஆண்டு கொண்டு வர மாட்டார். அப்படிலாம் இருந்ததுதான் கர்த்தர் உங்களை உள்ள கொண்டு வந்து நல்லா வைக்கணும்னு உள்ள கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். உங்களை அப்படி உருவாக்கி உங்களுக்கு நல்லது செஞ்சு உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து உங்களை எல்லாவற்றையும் மேன்மைப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. அப்ப எல்லாமே கர்த்தர் நன்மையா தான் செஞ்சார். ஆமென். அப்படிதான் கர்த்தர் நம்மை உருவாக்கி படைத்தார். எல்லாமே ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சது. ஆனால் ஆண்டவர் ஆசையாய் படைத்த மனிதன் மட்டும்தான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியல. ஆமென். ஆசையா உருவாக்கி, இல்லையா? உங்களுக்கு கண்ணு சரியா இருக்குதா? வச்ச இடத்துல இருக்குதா? மூக்கு வச்ச இடத்துல இருக்குதா? காது வச்ச இடத்துல இருக்குதா? மூக்க லைட்டா அப்படி திருப்பிட்டா, இப்படிக்கிற மூக்கு எப்படி திருப்பிட்டா என்ன ஆகும்? எல்லாமே மூக்குள்ள வந்து வாய் உள்ள போய் உடம்புல போகும். இப்ப எவ்வளவு அழகா இருக்கு, நமக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு. நம்மள ரசிக்குங்க, இல்லையா? நம்ம என்ன கருப்போ சகப்போ உயரமோ குள்ளமோ குட்டையோ இதெல்லாம் அது அந்தந்த சரீரத்துக்கு தேவையானது. அது அப்ப இப்படிதான் அவங்க இருப்பாங்க. அதுதான் அழகு. ஆமென். அப்போ கர்த்தர் நம்மளை எவ்வளவு அழகா படைச்சு வச்சிருக்கார். ஆனா நம்ம தான் கீழ்ப்படிய மாட்டோம். ஆமென். நம்ம தான் தேவ சத்தத்தை கேட்க மாட்டோம். தேவ சத்தத்தை கேட்காதனால தான் இவ்வளவு போராட்டம். தேவ சத்தத்தை கேட்காதனால தான் குழப்பம். தேவ சத்தத்தை கேட்காதனால தான் இந்த வேதனை. தேவ சத்தத்தை கேட்காதனால தான் இத்தனை நெருக்கம். அவ குழப்பத்தின் மத்தியிலே எரேமியா தேவ சத்தத்தை கேட்டு முன்னாடி போறான். குழப்பம் தான் ஆண்டவரே, ஆனா நீங்க தானே சொன்னீங்க நான் போறேன் முன்னாடி. ஏன்னா உள்ள உட்காந்து சிறைச்சாலையில இருக்கிறேன், நான் வாங்கினாலும் நான் ஆள போறது இல்ல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கல்தேர் இடத்துல நிலம் இருக்குது, இப்ப நான் வாங்கினாலும் அவன் எடுத்துட்டு தான் போறான். ஆனாலும் நீங்க சொன்னதுனால அந்த இடத்த வாங்குறேன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இத்தனை போராட்டத்தின் மத்தியிலும் போய் இடம் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இது ரெடி பண்ண கையில காசு கிடையாது, ஆனா போய் இடம் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், இதுவரை நடத்தினவர், இனி நம்மை நடத்துவார். ஆமென். எல்லா அற்புதங்களை கர்த்தர் காண செய்வார். இன்னும் அநேக காரியம் அவரிடத்துல இன்னும் அநேகம் இருக்குது. பார்த்தது கொஞ்சம் தான். நெருங்க நெருங்க நெருங்கத்தான், நெருங்க நெருங்க அங்கிருந்து ப்ரொசஸ்லாம் வரும்.
இந்த பிரஷரை ஹேண்டில் பண்ணணும். விசுவாச பிள்ளைகள் எப்பொழுதுமே கர்த்தரை நெருங்கும் பொழுது அங்கிருந்து ஒரு எதிர்ப்பு வரத்தான் செய்யும். அப்பதான் நம்ம சரியான வழியில போறோம்னு அர்த்தம். அந்த எதிர்ப்பை சமாளிச்சுதான் முன்னாடி போகணும் இல்லையா? நம்ம எந்த இடத்துல வளர்றோமோ அந்த இடத்துல கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். யாராவது ஒரு பிரச்சனை தான் வருவாங்க. ஐயோ இவங்க வந்துட்டாங்க பிரச்சனையா, ஐயோ. ஒரு உதாரணம் சொன்னா, இந்த சபையில ஒருத்தர் பிரச்சனை வச்சுங்க, ஐயோ இந்த சபைக்கு நான் போக மாட்டாங்க. சரி வராத. பெரும்பாலும் பிடிக்காதுன்னு இருப்பான். பெரும்பாலத்துல இருந்து ஓடுவியா? சரி நீ போற இடத்துல அவன் பிடிக்காதுன்னு இருப்பான், அங்க விட்டு ஓடுவியா? அதுக்கு நீ செத்துதான் போன இந்த உலகத்தை விட்டு. கரெக்டா? நீ எங்க போனாலும் கண்டிப்பா எங்கேயோ ஒரு அகைன்ஸ்ட் இருக்கும். அப்படி நெகட்டிவா பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கை முன்னேற முடியாது. எல்லாத்தையுமே பாசிட்டிவா பார்த்து கர்த்தர் சமூகத்துல காத்திருந்து நன்மை பெற்றுட்டு போயிட்டே இருக்கணும். ஆமென். இவங்க சபையில இருக்காங்க நான் வரமாட்டேன், அவங்க இருக்காங்க நான் வரமாட்டேன், இவங்க இருக்காங்க நான் வரமாட்டேன். நஷ்டம் யாருக்கும் கிடையாது, உனக்கு தான். நீ அவங்க கெட்டவன் சொல்லி வரல பாரு, கர்த்தர் அவனை தான் பிடிப்பார், அவனை மாத்துவார், அவனை ஆசீர்வதிப்பார், அவனை உயர்த்துவார். அவனை கண்ணு முன்னாடி வச்சு உன்னை நீ பார்த்து கதற வைப்பார். உன்னை தடக்கம். எப்பவுமே ஒருத்தனை பார்த்து இவன் சரியில்லைங்க, இவெல்லாம் உட்பட மாட்டான்னு சொல்றது நீங்கள் நானும் யாரு? அவனை படைச்சவர் இயேசு, அவனை உருவாக்கினவர் இயேசு, அவனை உள்ள கொண்டு வந்தவர் இயேசு. அவன் தப்பு பண்ணாலும் தட்டி தூக்குறது அவர் தான். நமக்கு வேணா பிடிக்காம இருக்கலாம், அவருக்கு பிடிக்காத அவசியம் இல்லையே. நமக்கு பிடிக்காம தாங்க இருக்கும், ஓகே ஒத்துக்கலாம். இயேசுக்கு பிடிக்க கூடாது என்ன அவசியம்? உனக்கு பிடிக்கலன்னா இயேசுக்கும் பிடிக்கக்கூடாது, பாஸ்டருக்கும் பிடிக்கக்கூடாது. என்னையா மனநிலைமை இது இல்ல? இன்னைக்கு அநேக மனநிலைமை அப்படிதான் இருக்குது. நம்மளுக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துக்கும் பிடிக்கக்கூடாது, பாஸ்டருக்கும் பிடிக்கக்கூடாது. ஏன் நீ நரகத்து போது பாஸ்டர் சேர்த்து கூட்டு போறியா? அப்பதான் நினைச்சா நம்ம உள்ள வந்திருப்போமா? எல்லாம் நல்லா இருந்தா தான் ஆண்டவர் உள்ள கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். தவறுகள் நடக்குது, தப்புகள் நடக்குது, விழுறாங்க, எல்லாம் ஓகே தான். அதை சரி போட்டுதான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். ஆமென். அதான் முன்னாடியே சொல்லாச்சு, சபை ஒரு மெக்கானிக் ஷெட். மெக்கானிக் ஷெட்டுக்கு பழுதானது தான் வரும், உடைஞ்சது தான் வரும், உருப்படாது தான் வரும். அதெல்லாம் சரிப்படுறது தான் சபையோட வேலை. அப்படி பர்ஃபெக்டா வேணா நீ கார் ஷோரூம்ல போய் உட்காந்துக்கோ, அங்கதான் எப்பயுமே புதுசா இருக்கும். ஆமென் இல்லையா? மெக்கானிக் செட்னா உருவாக்கணும். சரியில்லாததை, உடஞ்சதை, இன்ஜின் ஃபெயில் ஆனதை, பிரேக் ஃபெயில் ஆனதை, எல்லாம் ஒரே ஃபால்ட்ல வராது. ஒன்று பிரேக் போய் வரும், ஒன்று டயர் பஞ்சர் ஆகி வரும், ஒன்று இன்ஜின் ஃபால்ட்டா வரும். இன்ஜின்ல ஃபர்ஸ்ட் போர் போவோம், அப்புறம் உள்ள போவோம், அப்புறம் பின்னாடி சீட்டு டமால் நிற்கிறோம். எல்லாம் ஒவ்வொரு கேஸ் தான். நானும் அப்படி இருந்தா வந்தான். அப்புறம் எங்களை நடத்தினவங்க எங்களை எது சரியில்லைன்னு பார்த்து சரிப்படுத்தி உருவாக்கி, அதுதான் சபையோடைய வேலை. ஆமென். அப்படி பார்த்துதான் இன்னைக்கு நம்ம உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இயேசு நம்ம பார்வையில பார்த்திருந்தா நம்ம கதி அதோ கதி தான். ஆமென். யாரும் சரியில்லை, யாரும் சரியானவங்க இல்ல இயேசுவை தவிர. ஆமென். நல்லவர் இயேசு மட்டும்தான். ஆமென். நம்ம எல்லாம் நல்லவரா மாற ட்ரை பண்ணலாம், 100க்கு நல்லவரா மாறிட முடியாது. மாற ட்ரை பண்ணுங்க, மாறினா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 100க்கு நல்லவரா நீ மாறும் போது இங்க இருக்க மாட்டேன், பரலோகத்துல இருப்ப. 100க்கு 100 நல்லவனா இங்க உலகத்துல இருக்கிறனா உனக்கு உலகத்துல இடம் கிடையாது. கரெக்டா? ஒண்ணு நீ பரலோகத்துக்கு போயிட்டு இருக்கணும் நேரத்துக்கு. அப்படிப்பட்ட நல்லவங்க இங்க யாரும் உலகத்துல இல்லைங்க இயேசுவை தவிர. ஆமென். முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லவளா வாழ ட்ரை பண்ணலாம். ஆனா 100க்கு 100 நான் மாறிட்டேன்னு சொல்ற ஆளு ஒன்னு பிசாசு கையில இருக்கணும், இல்ல ஆண்டவர் கையில இருக்கணும். ஆண்டவர் கையிலனா இங்க இருக்க முடியாது, பரலோகத்துக்கு போயிடணும். பிசாசு கையிலனா இங்க இருக்கலாம், நடிச்சுக்கலாம். நான் நல்லவன், நான் இவங்களோட நல்லவன், நான் இந்த சகோதரன் நல்லவன், இந்த பிரதரோட நல்லவன், இந்த பையனோட நல்லவன், பாஸ்டரோட நல்லவன், ஏசோட நல்லவன் இருந்துக்கோ. யாரும் வேணாண்ணா, நீ நல்லவனா தான் சந்தோஷம் தான். ஆனா 4 போகல தெரிஞ்சிருமே எல்லாம். ஆமென். 4 போகல எல்லாமே தெரிஞ்சிடும். அப்ப எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்லதா தான் செய்வார். ஏன்னா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கண்ண மூடி ஜெபம் பண்ணுவோமா?